நாம இன்னைக்கு பார்க்க போறது சுடலை மாடன் காதோரத்துல ஏன் தாளம்பூ வைக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த தாளம்பூ சுடலை மாடனுக்கு அலங்காரம் பண்ணும்போது சுடலை மாடன் சிலையோட காது பக்கத்துலயும் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சுடலை மாடன் சாமியோட அருள் ஒருவர் ஆடும்போது அவரோட காது பக்கத்துலயே இல்ல தலை பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. எதனால இந்த தாளம்பூ வைக்காங்க? வேற எந்த தெய்வங்களுக்கும் அந்த மாதிரி வைக்காம சுடலை மாடனுக்கு மட்டும் ஏன் தாளம்பூ அந்த மாதிரி வைக்காங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தாளம்பூவை சுடலை மாடன் காது பக்கத்துல வைக்கிறதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. அதே மாதிரி அதுல ஒரு அறிவியல் காரணங்களும் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஊர் பகுதிகளில் அந்த மக்கள் சொல்றதுக்கான காரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி 3 காரணங்களையும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல முதல்ல தாளம்பூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். தாளம்பூ அப்படிங்கிறது நல்ல அதிக மனம் கொண்ட பூ தான். ஆனா இந்த தாளம்பூக்கு மக்களை எந்த அளவுக்கு ஈர்க்கோ அதே மாதிரிதான் நஞ்சுண்ட நாகங்களையும் இந்த தாளம்பூ ரொம்ப ஈர்க்கும். அதனால இந்த தாளம்பூ எந்த பகுதிகளெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த நஞ்சுள்ள நாகம் அங்க அந்த பூவை சுத்தி வரும். இந்த தாளம்பூல உள்ள மருத்துவ பயன்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாளம்பூவை சாறா உருவாக்கி நம்ம குடிக்கும்போது அது நம்மளோட பசியை தூண்டக்கூடியது. அடுத்தால நமக்கு வாயு தொல்லைகள் எதுவும் இருந்துன்னா நீங்க இந்த தாளம்பூ சாற்றை எடுத்து அது கூட தேன் கலந்து குடிக்கும்போது அந்த வயிற்று வாயு தொல்லைகள் எல்லாமே சரியாகும். அடுத்தால மெயினா இந்த தாளம்பூ உடல் சூட தணிக்கக்கூடியது. இதை நம்ம காது பக்கத்துலயோ இல்ல நம்மளோட உடல் பக்கத்துலயோ நமக்கு உடம்பு எங்கெல்லாம் சூடான மாதிரி நீங்க உணர்றீங்களோ அங்கெல்லாம் அந்த தாளம்பூ வைக்கும்போது உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியும் கிடைக்கும். அடுத்தல இந்த தாளம்பூல இருந்து முட்டு வலிக்கான மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் இந்த தாளம்பூ பயன்படுத்தாங்க. அடுத்து ரத்தத்தையும் இந்த தாளம்பூ அதிகப்படியாக சுத்தம் செய்யும். அதாவது இந்த தாளம்பூ நீங்க சாறு எடுத்து குடிக்கும்போது இந்த தாளம்பூ அதிகப்படியான ரத்தங்களை சுத்தம் செய்யும். அடுத்து இந்த காது வலி, உங்களுக்கு ஏதாவது காது வலிகள் அந்த மாதிரி இருந்துன்னா இந்த தாளம்பூ சாற்ற அந்த காதுல விடும்போது அந்த காது வலியும் சரியாகும். அடுத்தால இந்த காதுகள்ல உள்ள கட்டிகள், புண்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்போது அதுக்கும் இந்த தாளம்பூ சாற்றை நீங்க பயன்படுத்தும் போது அந்த கட்டிகளும் காதுல இருக்க புண்களும் சரியாவதற்கு வாய்ப்புண்டு. இதுதான் நம்ம தாளம்பூவோட மருத்துவ பலன்கள். அடுத்தால நம்ம ஊர் பகுதிகளில் ஏன் இந்த தாளம்பூவை சுடலை மாடனுக்கு வைக்காங்க அப்படிங்கிற சொல்றதை பார்த்தோம்னா, இந்த பூ அதிக அளவுல நறுமணம் கொண்டது. நம்ம மக்கள் எப்படி அந்த பூவுக்கு வசியப்படுதோமோ அதே மாதிரி நாகம் எப்படி அந்த பூவுக்கு வசியப்படுதோ அதே மாதிரிதான் இந்த பேய், பிசாசு, ஏவல் மற்றும் தீய சக்திகள் எல்லாமே இந்த தாளம்பூக்கு வசியாகும். பொதுவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இரவு நேரத்துல பூ வச்சு வெளியே போனோம்னா அந்த பூவோட வாசத்துக்கு பேய் பிசாசுகள் உங்களை பின்தொடரும், அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இருக்க பூகள்ல அதிக நறுமணம் கொண்டது இந்த தாளம்பூ தான். சுடல்மாடசாமி கோயில் எடுத்துக்கிட்டாலே அங்க பேய்கள், பிசாசுகள், ஏவல், பில்லிசூனியங்கள் எல்லாமே அந்த கோயிலை சுத்தி தெரியும். அது நீங்க ஊர்ப்புறங்கள்ல வச்சு வழிபடுத காவல்காரல வச்சு வழிபட்ட சுடலை மாடனா இருந்தாலும் சரி, ஊருக்கு வெளியே எல்லையில வச்சு வழிபட்ட எல்லைக்கார சுடலை மாடனா இருந்தாலும் சரி, இல்ல மயானம் பக்கத்துல வச்சு மயான அரசனான சுடலை மாடன் கோயிலா இருந்தாலும் சரி, எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோயிலை சுத்தி பில்லி சுனியங்கள், ஏவல், பேய் பிசாசிகள் எல்லாமே இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி பேய் பிசாசிகள் எல்லாமே அந்த தாளம்பூவோட மனத்துக்கு மயங்கி மற்ற மக்களை தொந்தரவு பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. அடுத்தால இதுல கோயிலை சுத்தி இருக்க துர்நாற்றங்கள் அந்த மாதிரி நாற்றங்கள் எல்லாமே இந்த தாளம்பூ இழுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தாளம்பூல ரெண்டு வகையான பூ இருக்கு. அதுல ஒண்ணு வெண்தாளம்பூ, இன்னொன்னு செந்தாளம்பூ. இதுல இந்த வெண்தாளம்பூ அப்படிங்கிறது ஆடி, ஆவணி இந்த மாதிரி மாசங்கள்ல மட்டும்தான் அந்த பூக்களே பூக்கும். அடுத்தால இந்த செந்தாளம்பூ அப்படிங்கிறது மாசி, பங்குனி இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி பூக்கள் பூக்கும். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா சுடலை மாடன் கோயில்களோட இந்த மாதங்கள்ல மட்டும்தான் அடிக்கடி நடக்கும். அதனாலதான் இந்த பூக்களை வைக்கதாவும் நமது முன்னோர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த பூவை ஏன் சுடலை மாடனுக்கு நம்ம படைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு புராண கதையும் இருக்கு. அது என்ன கதை அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது இது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு சின்ன சண்டை வருது. அது என்ன வாக்குவாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவனுக்கு அடுத்தால இந்த உலகத்திலே விஷ்ணு பெரியவனா பிரம்மன் பெரியவனா அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் போட்டு முடிச்சு, சரி நம்ம சிவன்கிட்ட போய் கேட்போம், நம்ம 2 பேர்ல யார் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி சிவனை பார்க்க போறாங்க. அப்ப சிவன்கிட்ட போய் கேட்கும்போது, சிவன் நீங்களே சொல்லுங்க, விஷ்ணு பெரியவனா பிரம்மன் பெரியவனா அப்படிங்கிறது கேட்கும்போது உடனே சிவன் சொல்லுவாரு, நான் என்னோட அண்ணாமலையார் தோற்றத்தை எடுக்கேன், அதுல யார் என்னோட தலைமுடியையோ இல்ல கால் பாதத்தையோ பாக்கீங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட அண்ணாமலை தோற்றத்தை எடுப்பாரு. அந்த மாதிரி அவர் எடுத்த உடனே விஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட பன்றி வேஷத்தை எடுத்து அவரோட பாதத்தை பார்க்கறதுக்காண்டி கீழே குளித்து பறிச்சு அந்த பாதத்தை நோக்கி விஷ்ணு போய்கிட்டு இருப்பாரு. அடுத்தால பிரம்மா என்ன பண்ணுவாருன்னா, அன்னப்பறவையா வேஷம் எடுத்து சிவபெருமானோட தலைமுடிய பார்க்க போய்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேருமே தேடி பார்க்க, விஷ்ணுவாலையும் சிவனோட பாதத்தை பார்க்க முடியல,
பிரம்மனாலையும் சிவனோட தலைமுடியை பார்க்க முடியல. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி அது எதுவுமே நடக்கல. ஆனா விஷ்ணு என்னால முடியல அப்படின்னு சொல்லி சிவன்ட்டு வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனா பிரம்மன் அப்படி பண்ணல. அதாவது சிவனோட தலையில இருந்து ஒரு தாளம்பு மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த பிரம்மா உடனே அந்த தாளம்பூட்டை இன்னும் சிவனோட தலைமுடியை காணதுக்கு எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே அந்த தாளம்பு சொல்லும், நான் சிவனோட தலையில இருந்து விழுந்தே பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுது, அதுல இருந்து தான் நான் வந்துட்டு இருக்கேன், நீங்க இன்னும் போகணும்னா பல ஆயிரம் வருஷம் ஆகுங்கிற மாதிரி சொல்லும். உடனே பிரம்மன் சொல்லுவாரு, நான் சிவன்கிட்ட போய் உங்களோட தலைமுடியை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன், நீ அதுக்கு சாட்சி சொல்லியான்னு சொல்லி கேட்கும்போது தாளம்பூவும் சரி அப்படின்னு சொல்லிடும். உடனே சிவன்கிட்ட வந்து பிரம்மன் சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி உங்களோட தலைமுடியை பார்த்துட்டேன், வேணா நம்பிக்கை இல்லைன்னா இந்த தாளமுட்டையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எல்லாம் அறிஞ்ச சிவனுக்கு பிரம்மன் சொல்றது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சு உடனே சிவபெருமான் உடனே பிரம்மன்ட்ட, என்னையே நீ ஏமாற்றியனால உனக்கு இந்த பூலோகத்துல உனக்கு கோயில்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. இதுக்கு சாட்சியா இருந்த தாளம்புவை நீ அதிக நறுமணம் கொண்டாலும் என்னோட பூஜையில உனக்கு இடம் கிடையாது. அதே மாதிரி உனக்கு அதிக மனம் கொண்ட மக்கள் தேடி வராங்களோ இல்லையோ, அதிக நன்றி கொண்ட நாகங்கள் உன்னை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. உடனே தாளம்பு சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்கும். உடனே அதை ஏத்துக்கிட்ட சிவபெருமான், நீ பொய் சொன்னதால என்னோட பூஜையில நீ கிடையவே கிடையாது, ஆனா என்னோட அம்சமா இருக்க சொடலை மாடனோட பூஜையில நீ கலந்துக்கிடுவ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு வர்ற. அதனாலதான் நம்ம சொடலை மாடன் கோயில் கொடைகள்ல கண்டிப்பா தாளம்பூவை பயன்படுத்தும். அடுத்தெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், சரி சொடலை மாடனுக்கு அந்த தாளம்பூவை நம்ம வைக்கிறோம், சரி சொடலை மாடன் சாமி ஆடுறவங்களுக்கு ஏன் அதை வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சந்தேகம் உங்களுக்கு வரும். அதுக்கான காரணம் பார்த்தோன்னா, சொடலை மாடன் அப்படிங்கிற தெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப உக்கிரமான தெய்வம், ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம். அந்த மாதிரி உக்கிரமும் ஆக்ரோஷமும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் உடல்ல அது நடக்கும்போது அந்த உடலால அந்த உக்கிரத்தையும் ஆக்ரோஷத்தையும் அந்த வெப்பத்தையும் நம்மளால தாங்க முடியாது. அந்த மாதிரி அந்த வெப்பங்கள் உடல்ல இருந்து தனிதைக்கும், அந்த உக்கிரம் அந்த ஆக்ரோஷத்தை எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காண்டிதான் நம்மளோட உடம்புல இந்த தாளம்பூவை காதோரம் வைக்காங்க. அடுத்தால இன்னொரு காரணமா என்னன்னு பாத்தீங்கன்னா, காதோரம் ஏன் அது வைக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்மளுக்கு சொடலை மாடன் சாமி ஆடுறவங்களுக்கு கட்டாயமா மாலை மரியாதைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாலைகள் மரியாதைகள் எல்லாம் பண்ணும்போது அதுல உள்ள பூச்சிகளோ அதுல உள்ள எதுவும் விஷச்சந்துகளோ ஏதோ அந்த சாமியோட நபரை தாக்கிடக்கூடாது, இல்ல அந்த நபருக்கு ஏதோ ஆபத்து அதை வச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காண்டி இந்த மாதிரி தாளம்பு வைக்கும் போது அந்த அந்த விஷப்பூச்சிகள் வந்து அந்த தாளம்பூ மனத்துக்கு ஈர்க்கப்படுமே தவிர்த்து அந்த சாமியாடி உடலை ஒன்றும் பண்ணாதுமாங்க. அடுத்தால நம்ம சொடலை மாடன் சாமியாடுவர்களுக்கு சாமியாடுறவங்க உடம்பு முழுக்கனா நம்ம சந்தனத்தை பூசுவோம். அந்த மாதிரி பூசும்போது தலைவலியும் ஊத்தும் போது அது அவங்களோட காதுகள்ல போய் எதுவும் கட்டிகளோ புண்களோ வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அந்த மாதிரி தாளம்பு வைக்க மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. நாம இதுவரைக்கும் பார்த்ததுதான் சொடலை மாடன் காதோரத்துல தாளம்பு எப்படி வைக்கணுங்கிறதுக்கான கதை. இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இதுல எதுவும் வேற எதுவும் மாற்று கருத்துனா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான காரணங்களையும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சொடலை மாடன் இஷ்ட தெய்வமா இல்ல குலதெய்வமா இருந்தாலும் அந்த சொடலை மாடனை பத்தின தகவல்கள் வேற எதுவும் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சொடலை மாடன் மட்டும் இல்ல, நமது நாட்டுப்புற தெய்வங்களான எல்லா தெய்வங்களோட தகவல்களையும் கமெண்ட் பண்ணும்போது அதை எல்லாருக்கும் அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். நம்மளோட நாட்டுப்புற தெய்வங்களை பத்தின தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகப்படியான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க.